அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வராகம்மன் கூறிய தேய்பிறை பஞ்சமியோட விசேஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வராகனை வழிபாடு செய்யும் பக்தர்கள் மாதம் வரக்கூடிய 2 தினத்தில் வழிபாடு செய்திருவாங்க, வளர்பிறை ப்ளஸ் தேய்பிறையில். இப்போ நிறைய பேர் வழிபாடு செய்யணுமா செய்யக்கூடாது அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் சுவாமி படம் வைத்து சிலை வைத்துலாம் வழிபாடு செய்யலாமா அப்படின்ட்டு. இப்போ உங்களால் படமும் சிலையை வைத்து வழிபாடு செய்யற கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒரு சில பிரச்சனை சொல்கிறேன், அது இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் படமும் சிலையை வாங்க தேவையில்லை. ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் வாங்கி வச்சு தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று மட்டும் கூட நீங்கள் இந்த எளிமையான வழிமுறை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைலாம் தீரும். அதில் எந்தெந்த பிரச்சனை இருப்பவர்கள் தேய்பிறை பஞ்சமிக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா, முதல்ல எதிரி தொல்லை. எதிரினா யார் நமக்கு அப்படின்னா, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக எதிரி இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு கூட இருப்பவர்களே எதிரியாக தான் இருப்பாங்க. ஆனால் நல்லா பேசுகிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் எதிரியாக தான் இருப்பாங்க. உங்களுடைய விஷயங்கள், பர்சனல் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணுவாங்க. அதாவது உங்களே பார்த்தீங்கன்னா ஏமாத்துகிற பழக்கமோ அல்லது உங்களை பற்றி தப்பாக சொல்கிற பழக்கமோ இருக்கும். அந்த மாதிரி எதிரி தொல்லைகள் இருப்பவர்களும், அல்லது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்கம் பக்கத்தினரே அவங்களுக்கு நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க. அது எல்லோருக்குமே அமையுமா அப்படின்னா, ஒரு சில பேருக்கு அது அமையத்தான் செய்யுது. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் எனக்கு என் பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க, எங்கள் வீட்டு முன்னாடி ஏதாவது போட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டு முன்னாடி நமக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டு முன்னாடியோ சைட்லேயோ நம்மளை சுற்றி, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்க அவர்களால் நமக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை தாங்க முடியாமல் வீட்டை நான் விற்க போகிறேன், விற்றுட்டு வேறு வீடு நான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ப்ரெஷர். ஏன்னா நமக்கு சொந்த பந்தங்கிறது எப்போயாவது ஒரு முறை தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவங்க ஏதாவது தொல்லை பண்ணுறாங்க, டென்ஷன் பண்ணுறாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க எப்போயாவது ஒரு முறை தான் வரப்போகிறாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தினால இருக்கிறவங்கள அன்றாட நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். நம்ம எழுந்த உடனே அவங்க முகத்தில் தான் முழிக்கிற மாதிரி இருக்கும், அவங்க நம்மளை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதேனும் ஒன்று அவங்கள தான் நம்ம போய் தேடி போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அவங்க நம்மக்கிட்ட தேடி வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அக்கம் பக்கத்தினர் உறவே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, கட்டாயமாக நீங்கள் தேய்பிறை பஞ்சமிக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வராகிமன் நாமத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அக்கம் பக்கத்தினர் பிரச்சனை முற்றிலுமாக சரியாகும். அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்தவித பிரச்சனை வராது, ஸ்மூத்தாக போகும். அதே போல் எதிரி தொல்லைகள் இருந்தாலும் சரி, அவங்க தானாக விலக ஆரம்பிச்சிடுவாங்க உங்களை விட்டு. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பத்தையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. வராகி பக்தர்களுக்கு எதிரி தொல்லையே இருக்காது, 0. அதாவது பல எதிரிகள் இருந்தாலும் ஃபைனலாக உடனே நம்ம ஒரு மாதம் வழிபாடு செஞ்ச உடனே மொத்தம் எதிரி நம்மளை விட்டு விலகிடுவாங்களான்னா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அவங்க விலக ஆரம்பிப்பாங்க. நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் கம்மியாகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்மக்கிட்ட எந்த ஒரு டச்சு வச்சுக்கிற மாட்டாங்க, தானாக விலக ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளை பற்றி பேசக்கூட மாட்டாங்க. அதற்கப்புறம் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ அவங்களாம் உங்களை பற்றி பேசக்கூட பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வராகிமன் அதற்கேற்ற உங்களை பேச விடாமல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்டுருவாங்க. அதற்காக நீங்கள் இப்படி நினச்சிடக்கூடாது, நம்ம வராகிமன் வழிபாடு செஞ்ச உடனே அந்த எதிரிகள் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த எதிரிகளுக்கு உங்களை துன்புறுத்துகிற அந்த குணம் மாறிடும், அவ்வளோதானே தவிர. இப்போ நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, வராகிமன் வழிபாடு செஞ்ச உடனே எதிரிகள் ஒளிஞ்சிடுவாங்க, அழிஞ்சிடுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களை துன்புறுத்தாமல் எப்படி அவங்க இருக்கணுமோ அப்படி அவங்க தானாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு என்ன செய்யணுமோ வராகி அன்னை உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிடுவாங்க. எந்த ஒரு எதிரியமும் சரி, எந்த ஒரு பக்தர்களும் சரி, அந்த இறைவன் அழிகிறதுக்கு காரணமாக ஆக மாட்டாங்க. அந்த திருத்துவதற்காக தான் அவங்க முயற்சி செய்வாங்க. திருத்திட்டு அவங்கள நல்வழியாக வாழ வைப்பாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அந்த எதிரிகள் உங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க துன்புறுத்துறாங்க அப்படின்னா, உங்களை காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னா, அவங்க
உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ண விடாமல் அவங்க வேலையை பார்க்குற மாதிரி அவங்களுடைய லைஃப்பில் பிஸி ஆகிற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை வராகிமன் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி நினைக்கக்கூட அவங்களுக்கு அடுத்து டைம் இருக்காது. உங்களை வேண்டாம், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. முதலாவதாக எதிரி தொல்லை நீங்கும், அக்கம் பக்கத்தினர் பகை வந்து குறையும். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நோய் நொடிகளில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுவும் தேரும். தொழிலில் நல்ல லாபம் வேண்டும் அப்படிங்கிற நினைக்கும் போது நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் நிச்சயமாக வாழ முடியும். தேய்பிறை பஞ்சமிக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும். மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் தேய்பிறை பஞ்சமி. பௌர்ணமிக்கு அடுத்து 5வது திதி தான் பஞ்சமி திதி. இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சால் போதும். அதற்கப்புறம் வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதும். உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா கல்லுப்பு தீபம் ஏற்றுங்க. கல்லுப்பு தீபம் வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு கூட போட்டு வச்சுருங்க. அதற்கு மேலே நீங்கள் அகல் விளக்கு வச்சு தான் ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த தீபத்திற்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு அந்த இது ஒன்று கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, பழைய அகல் விளக்கு கூட எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பு போட்டு அதில் ஒரு 4-5 மிளகு போட்டு நீங்கள் வந்து அந்த தீபத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து தீபம் இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமி இன்றைக்கி வச்சுக்கோங்கமே, இன்றைக்கி விட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்து அந்த கல்லுப்பை வந்து உங்கள் கையில் கொட்டி உங்கள் தலையை சுற்றி 3 முறை வலது பக்கமும் இடது முறை சுற்றி நீங்கள் வந்து ஓடும் தண்ணீரில் வந்து விட்டுருங்க. இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க. உங்களுக்கு உடம்புல இருக்கிற வியாதி எல்லாமே குறையும். அந்த மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா அது சரியாகும். அதே போல் இப்போ கல்லுப்பு மிளகு வைக்கல அப்படின்னா எலுமிச்சங்கனி நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். எலுமிச்சங்கனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலுமாக பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் இந்த எலுமிச்சங்கனி. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான வழிபாடு. இப்போ அக்கம் பக்கத்தினர் பிரச்சனை இருக்குதா இல்லைன்னா எதிர்த்தொலைகள் இருக்குன்னா ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க போதும். இப்போ வந்து உங்களோட உடம்பு ரொம்ப வலிக்குது, ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்குது, வாழ்க்கையே விரக்தியாக மாறுது அப்படின்னு நீங்கள் கல்லுப்பும் மிளகும் ஒரு பழைய அகல் விளக்கில் போட்டு வச்சுட்டு அதை நீங்கள் மறுநாள் வந்து தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு வந்து நிறையா பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு கணவன் மனைவியோ அல்லது மாமியார் இந்த மாதிரிலாம் குடும்பத்துக்குள்ளே நம்ம உறவினர்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து வைத்து வழிபாடு செய்துட்டு அந்த எலுமிச்சங்கனி காய்ந்த பிறகு பூஜை குப்பையோடு சேர்த்து நீங்கள் போட்டுடலாம். இவ்வளோ தான். இந்த ஒரு எளிமையான வழிபாடு கட்டாயமாக எல்லாராலையும் செய்ய முடியும். ஒரு டம்ளர் பானகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வராகிமனுக்கு பிடித்தது பானகம் அல்லது கிழங்கு வகைகள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களால் முடிந்தால் நீங்கள் வைத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் வச்சா கூட போதுங்க. வராகிமன் அதை வந்து மனதார ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுடைய நாமங்கள் வந்து ஓம் ஸ்ரீம் வராகிய நமக அப்படிங்கிற சொன்னால் போதும். ஒரு 9 முறை நீங்கள் சொன்னால் போதும். இந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து மனமுருகி ஒரு 5 நிமிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி வராகியம்மனுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா இந்த விளக்கில் வந்து அவங்க எழுந்தருளை செய்து உங்களை ஆசீர்வாதம் நிச்சயமாக பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாகும். 100%. நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக வராகியம்மனோட பஞ்சமி தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதில் 100க்கு பார்த்தீங்கன்னா 90% பக்தர்களுக்கு வந்து பிரச்சனை எல்லாமே தெரிந்திருக்குது. ஒரு சில பேருக்கு கூட தீராமல் இருந்துக்கலாம். 90% மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் தெரிந்திருக்கு. அவங்க உண்டு, அவங்க லைஃப் உண்டுன்னு வாழ்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து சூழல் அமைந்து அவங்க வாட்டில் இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க. ஸோ நிறைய பக்தர்களுக்கு, வராகி பக்தர்களுக்கு வந்து பிரச்சனைகள், எதிரி தொல்லைகள்லாம் நீங்கி இருக்குது. இது நிறைய பக்தர்கள் வந்து கமெண்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க. கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் தேய்பிறை பஞ்சமிக்கு வழிபாடு செய்ய கடன் பிரச்சனையும் தீரும். இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா முயற்சிகள் எடுக்கணும். நம்ம வந்து இறைவனை வழிபாடு செய்துட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே இறைவன் சரி செய்துடுவார் அப்படிங்கிறதும் நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் அவங்க இருப்பாங்க. இப்போ கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடனை அடைப்பதற்கான வழிகளை நம்ம தான் தேட வேண்டும். அக்கம் பக்கத்தினர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம அனாவசியமாக பேசாமல் ஒதுங்கிறதுக்காக நம்ம வழியை பார்க்கணும். அதே போல் உறவினர்களுக்குள்ள சண்டை சச்சரவு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல தான் நம்ம பேசணும். நம்ம வாட்டில் காதில் வாங்கிய மாதிரி இருந்துக்கிடணும். ஒரு சில விஷயங்கள் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது வந்து பர்ஃபெக்டாக வந்து நமக்கும் ஏற்ற மாதிரி அது அமையும்.
இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, நம்மளும் வந்து ஏட்டி போட்டியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு சொல் வந்து நெகட்டிவாக பேசி விட்டுறோம் அப்படின்னா அது அந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ நம்மளும் ஒரு சில விஷயங்கள் கடைப்பிடிக்கணும். உங்களால் அது முடியல, நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும், ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ அமைதியாக இருப்பேன் தெரியுமாங்க, நான் பேசவே மாட்டேன், என்னுடைய கணவர் என்னை கொடுமைப்படுத்துகிறார், வீட்டில் இருக்கிறவங்க என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இறைவன் மட்டும்தான் துணையாக இருந்து சரி பண்ண முடியும். ஒரு சில பேர் வந்து பேசி அவங்க பிரச்சனையை பெருசாக்குவாங்க. ஒரு சில பேர் பேசவே மாட்டாங்க. அடித்தா கூட வாங்கிக்கிடுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த இறைவன் மட்டும் தான் சரி பண்ண முடியும். அப்படி இருக்கிறவங்களாம் நீங்கள் வராகியம்மனை கும்பிடும்போது வராகியம்மனை நினச்சி நீங்கள் விளக்கு கூட போட வேண்டாம். மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும். அன்னையோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும். இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு மானசீகமாக வழிபாடு செய்யுங்க. அதாவது நிறைய பேர் வந்து என்னால் வீட்டிலலாம் வழிபாடு செய்ய முடியலைங்க, எங்கள் மாமியார் திட்டுவாங்க, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில சகோதரிலாம் சொல்லியிருந்தாங்க, நம்ம சாமியை கும்பிட்றவங்க வந்து இந்த சாமிலாம் கும்பிடக்கூடாது அப்படி சொன்ன மாதிரிலாம் சொன்னதாக ஒரு தடவை கமெண்ட்லலாம் 2-3 தடவை சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருப்பவர்கள் கூட நீங்கள் வந்து மனசார மானசீக வழிபாடு செய்யலாம். மானசீக வழிபாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு சக்தி இருக்குது. ஏன்னா மனசுக்குள்ளே தெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவதற்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது. நீங்கள் இந்த தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு மானசீகமாக நீங்கள் மனசுக்குள்ளே வராகியம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் கூட மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அன்னை உங்களுக்கு எப்போதுமே துணையாக தான் இருப்பாங்க. நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான், பூஜை செஞ்சால் தான் உங்களுக்கு துணையாக இருப்பாங்கலாம் இல்லை. அவங்களுடைய நாமத்தை சொல்லிவிட்டு மனசுக்குள்ளேயே அவங்கள பிரார்த்தனை பண்ணிட்டாலே அவங்க உங்களுக்கு நிழல் போல இருந்து காவலாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப அற்புதமான இந்த தெய்வத்தை வந்து கட்டாயமாக எல்லோரும் மனசால் நினச்சி வழிபாடு செய்யுங்க. நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதற்கப்புறம் உங்களுக்கு ஒரு துணிவு ஏற்படும். அதாவது தைரியம், துணிச்சல் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். பயப்படவே மாட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், வராகம் பற்றிய தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.